அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். தமிழனாய் பிறந்து தமிழ் உணர்வுடன் வளர்ந்து வருகின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அவமானம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சமூக வலை ஊடகங்களிலையும் எல்லாத்துலேயும் பார்த்துட்ருப்பீங்க. இந்த நம்மளுடைய காவலாளி அஜித்குமார் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளால் ஒரு நாள் இரவு முழுவதும் சித்திரவதை செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த நிகழ்வை நம்ம பார்க்கும்போது எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் பல்வேறு விதமான ஒரு கஷ்டமும் ஒரு உணர்வும் இருக்குது. ஆனால் அதை எந்த முறையில் இனி நடக்காமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யாரும் பார்த்திங்கன்னா அது சாத்தியக்கூறுகளே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய தமிழ் சமூகம் பார்த்திங்கன்னா பின்னோக்கி பாருங்கள். 1947க்கு முன்னால் மன்னராட்சி நடக்கு. மன்னராட்சி மன்னருக்கு வேண்டாத ஏதாவது யாராவது செய்தாங்கன்னா அவர் கை நீட்டுனா சிறை சேதம் பண்ணிடுவாங்க. ஆனால் 1947க்கு பிறகு அரசியலமைப்பு சட்டம்னு நமக்கு சுதந்திரம் கிடச்சாச்சு. அப்போது அனைத்து துறைகளும், அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து துறைகளும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் நம்ம என்ன செய்யணும், இயங்கணுங்கிறது நம்மளோட சட்டம் அப்படி சொல்லி வந்தாச்சு. அப்போது இன்றைக்கி செக்ரட்டரியேட்டில் நம்மளுடைய சென்னை தலைமைச் செயலகத்தில் பார்த்தோன்னா 1000 சில்லற துறைகள் இருக்குது. அதில் காவல்துறையும் ஒன்று. அப்போ காவல்துறை எதுக்காண்டி வச்சுருக்கோம்? வரி கொடுத்து உள்ள நம்மளோட தமிழக பிரஜைகளை பாதுகாப்பு கொடுக்கணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம், காவல்துறை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் சமீப காலங்களாக எடுத்துக்கிட்டோன்னா காவல்துறை உயர் அதிகாரிகள், அது மாதிரி காவல்துறை அதிகாரிகள் பார்த்திங்கன்னா அவங்களே சட்டத்தில் கையில் எடுத்துக்கிட்டு இந்த விசாரணை டைமில் காலை முறிக்கிறது, கையை முறிக்கிறது, ரோட்டில் ஹெல்மெட்டு போடலைன்னா அடிக்கிறது, ஒரு பேப்பர் கொண்டு வரலைன்னா ஃபைன் போடணும், ஃபைனை கொண்டு கட்டிட்டு போகணும். இதுதான் இப்போ சட்டத்தில் இருக்குது. ஆனால் சட்டத்தை அவங்களே எடுத்துகிட்டு அத்துமீறி அவங்கள காயப்படுத்துறது. அப்புறம் நான் யார், நான் ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற ஒரு ஆணவத்தில் பாவப்பட்ட சின்ன சின்ன வியாபாரிகளை கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 வருடங்களுக்கு பின்னால் போனீங்கன்னா சாத்தாங்குளத்தில் அந்த தந்தையும் மகனையும் கொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நைட்டு கூட்டிகிட்டு போய் நைட்டு இரவு முழுக்க அடித்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி ரத்த காயம் சிந்த பண்ணி காலையில் அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த வழக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 5 வருஷமும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன தனி நீதிபதியை இன்னும் நியமிக்கலை. இந்த மாதிரி அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நீதிபதியை கூட நியமிக்காமல் இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த சம்பவம் நடக்குது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சம்பவம் இப்படி 5 வருஷத்துக்கு ஒன்று நடக்கல. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சது 40 பேர் இந்த மாதிரி விசாரணை கைதிகள் கொல்லப்படுறாங்கங்கிறது தகவல் வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்க பக்கத்தில் அது மாதிரி கை கால் எத்தனை பேருக்கு முழிப்பாங்க? இதுக்கெல்லாம் யார் அதிகாரம் கொடுத்ததுன்னா யாருமே அதிகாரம் கொடுக்கல. நம்ம சட்டத்தில் இடம் இல்லை. அப்போ ஒரு விசாரணை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு விசாரணை உயர் அதிகாரிகள் யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? அந்த காவல்துறை உதவி ஆய்வாளர், காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு விசாரணை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு விசாரணைன்னா 31Bன்னு சொல்லிட்டு விசாரணை ஒரு லெட்டர் அனுப்பணும். அவரை படித்து பார்த்துக்கிட்டு அதில் யார் என்ன இருக்கணும், அந்த விசாரணை செய்யக்கூடிய அதிகாரியோடைய பேர், ஃபோன் நம்பரு, அவருடைய என்ன பொசிஷனில் இருக்கார், எந்த டைமுக்கு நீங்கள் விசாரணைக்கு வரணும், அதுக்குள்ள ஆவணங்கள்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்கணும். அது அனுப்பி அது வந்த பிறகு இருதரப்பு வாதியும் பிரதியை 2 பேரையும் விசாரணை பண்ணி அது ஒரு நியாயம், ஒருவேளை அக்கரன்ஸு தப்பு நடந்திருப்பின்னு என்ன செய்யணும், எஃப்ஐஆர் பதிவு பண்ணி சார்ஜ் ஷீட்டு பதிவு பண்ணி கோர்ட்டுக்கு விடணும். கோர்ட்டில் தெரியும் தகுந்த சாட்சியங்களோட குற்றம் ப்ரூவ் பண்ணப்பட்டால் சட்டம் தான் தண்டனை கொடுக்குமே தவிர காவல்துறை அதிகாரிகள் இல்லை. அதை உயர் அதிகாரிகள் தகுந்த சேனல் வழியாக காவல்துறை உதவி ஆய்வாளருக்கு சொல்லாமல் இருந்தது காரணத்தினால இந்த அதிக பிரசங்கித்தனமாக இந்த மாதிரி உயிர்கள் இழக்குது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு டாக்டர் வீட்லேயோ ஒரு இன்ஜினியர் வீட்லேயோ ஒரு உயிர் போனால் என்ன நடக்கும்? பெரிய அளவில் என்ன பண்ணுவோம், அந்த போலீஸை டார்கெட் பண்ணி ஐஓ கம்ப்ளைண்ட்டில் சேர்த்து பெரிய அளவில் சஸ்பெண்ட் பண்ணுவோம். சஸ்பெண்ட் பண்ணால் என்ன நடக்கும்? அவங்க 2-3 மாதம் வீட்டில் இருந்துட்டு அடுத்தால என்ன பண்ணுவாங்க, திருப்பி இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இல்லைன்னா எந்த ஒரு தூத்துக்குடி மாவட்டமோ அங்கே போய் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் உயிர் இழப்பை திருப்பி கொண்டு வர முடியுமா? இந்த பூலோகத்தில் ஒரு மனிதன் உயிராக பிறக்கிறான், அவனுக்கு கடவுளால் நியமிக்கப்பட்ட வாழ்நாள் வரைக்கும் அவனை வாழ விடணும் இல்லையா? அதுதானே நாட்டின் சுதந்திரம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ், காந்தியடிகள் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு எதுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தாங்க? ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாக வாழக்கு தான். அந்த சுதந்திரத்தின் மூலமாக தான் நமக்கு அரசியலமைப்பு சட்டமே இருக்குது. அதை மிஸ்யூஸாக பயன்படுத்துகிற என்ன இது? அதனால் நம்ம ஆர்டினரி மனுஷன் ஒரு கொலை பண்ணுனா நம்ம தூக்கு தண்டனை கொடுக்குறோம், ஆயுள் தண்டனை கொடுக்குறோம். அதே மாதிரி கணம்
அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இதில் நேரடியாக இடைப்பட்டு இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த மாதிரி அடுத்தல் நடக்காது. என்ன ஒன்று வந்து எஸ்பியாக இருக்கட்டும், ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் தான் அந்த மாவட்டத்தோட எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம். அவர் தான் உதவி ஆய்வாளர், ஆய்வாளர், சிறப்பு பிரிவு எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருப்பார். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லா தவறுக்கும் அவர் தான் பொறுப்பேற்று என்ன செய்யணும், அவர் கீழே உள்ள டீம் யார் யார் தப்பிச்சுதான்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். இது வந்து முற்றிலுமாக இனி உள்ள வருங்காலங்களில் வந்து விசாரணைங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இவங்க காவல்துறை நம்பி மட்டும் நடக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா விசாரணை யாரை கூப்பிட்றோமோ அவங்ககிட்ட ஒரு விவோ இருப்பாங்க, அவங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க இல்லையா, அப்படி 2 பேரும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து விசாரணைக்கு ஆஜராகும் நீங்கள் சட்டத்தில் இடம் கொடுக்கணும். அப்போ தான் இந்த விசாரணைங்கிறது நியாயமாக நடக்கும். பாவப்பட்டனுடைய ஒரு குரல் வந்து ஒரு காவல்துறையில் விசாரணையில் தெரியணும்னா அவன் சைடில் 2 பேர் வந்து இந்த நியாயத்தை சொல்லணும்ல. நிறைய பேர் படிப்பறிவு இல்லாமல் இப்பவும் இருக்காங்க. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் கொஞ்சம் படித்த மாவட்டம் தான். மற்ற மாவட்டத்தை பாருங்கள், 10ஆம் கிளாஸ் படிக்கலை, 12ஆம் கிளாஸ் படிக்கலை, இவங்கெல்லாம் போய் காவல்துறை அதிகாரிகிட்ட போகும்போது கை கட்டி வாய்ப்பத்தி இவங்க சைடில் நியாயத்தை சொல்ல கூட கூனி குறுகி நிற்கிறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு தான் இந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்கள வந்து அடித்து கொள்கிறாங்க. இது முற்றிலுமாக தவிர்க்கப்படணும். இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை முறைப்படி நடத்தணும். விசாரணை முறைப்படி செய்யாத அதிகாரிகளை உடனடியாக டிஸ்மிஸ் செய்யிட்டு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து நல்ல ஃபிசிக்கலோடு நல்ல அறிவோடு இருக்காங்க. அவங்கள செலக்ட் பண்ணி அந்த தகுதியான போஸ்ட்டுக்கு போடணுங்கிறது சட்ட இலவச சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நான் ஒன்று நான் சொல்லிக்கிறேன், எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாருக்கும் உடம்புல வலு இருக்குது. காவல்துறை அந்த அடையாள அட்டையும் அந்த காக்கி ட்ரெஸ்ஸையும் போட்டு நீங்கள் அடித்து கொள்கிறீங்க. அதேமாதிரி காவல் சட்டையை கலத்திக்கிட்டு சிங்களா அந்த மனுஷன் கூட அவரும் ஒரு காவலாளி தான், ஃபிசிக்கலாக நல்லா இருந்திருப்பார். ஒத்தைக்கு சண்டை போட முடியுமா? சண்டை போட்டு உங்களால் ஜெயிக்க முடியுமா? நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பையனை வேனில் கூட்டிகிட்டு போய் நைட்டு போய் அடித்து கொள்கிறீங்க. நைட்டுனா யாரும் இருக்க மாட்டாங்க, இருட்டில் ஒரு கேமரா பதிவாகாது, இந்த மாதிரி சாட்சிகள் இருக்க மாட்டாங்க தானே. இது ஒரு கோலத்தனம் தானே. உங்களுக்கு உண்மையிலே வீரன் தான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த காவலர் கூட ஒத்தைக்கு சண்டை போடணும்னா விசாரணை பண்ணலையா? நீங்கள் விசாரணைனா என்னென்னா, நீங்கள் விசாரணை நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்களா? எஃப்ஐஆர் விசாரணைக்கு ஆஜராகலைன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கீங்களா? அந்த பிரதிவாதி என்ன சொல்லியிருக்காங்க, வாதி என்ன சொல்லியிருக்காங்கிற ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாமல் தானே இப்படி கொலை பண்ணுறீங்க. இது கொலையை விட மோசம். சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒருத்தன் சண்டை போட்டு கொலை பண்ணிடுவோம், அதுக்கே கோர்ட்டில் 15 வருஷம் 20 வருஷம் தண்டனை கிடைக்கும். நீங்கள் பண்ணது சாட்சிகளே இல்லாமல் உயர் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பாவப்பட்ட ஜீவனங்களை கொன்னுட்டு அவங்களுடைய என்ன ஒன்று நம்ம எவ்வளோ நாளும் சொல்லிடலாம். ஆனால் அவனுடைய கண்ணீர் வந்து இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக 7 ஜென்மத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம் தான் வரும். தர்மப்படி பார்த்தா அப்படி தான். நம்ம ஒரு கொலை பண்ணிட்டு ஓடிடலாம், அந்த பாவத்தை யாரை சுமக்கிறது? உப்பு தினம் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். அது நானாக இருந்தாலும் சரி தான், பாவப்பட்ட மனுஷன் எவனாக இருந்தாலும் சரி தான், காவல்துறை அதிகாரிகளும் ஒன்று தான். இங்கே எல்லாம் சமமாக தானே இருக்குது. இது ஜனநாயக நாடு. மக்கள் வரி பணத்தில் தான் இங்கே சம்பளம் வாங்குறீங்க. மக்கள் வந்து ஒன்றும் வேலைக்காரன் இல்லை, நீங்கள் தான் வேலைக்காரன். அவங்க தான் முதலாளி. நமக்கு சம்பளம் கொடுக்குறது யார்? மக்களோட வரி பணத்துலேருந்து தான் அரசியலமைப்பு சட்டம் மூலமாக சம்பளம் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு தான் நீங்கள் வேலை பார்க்கணும். ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் கல்வியை தராதரம் அப்படி இருக்குது. நீங்கள் படித்த வாத்தியார் உங்களுக்கு படித்து தரல. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நமக்கு யார் சம்பளம் தராங்களோ அந்த முதலாளியை நீங்கள் அடிக்கிறீங்க. இதை கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறோம். இனி ஒரு காலத்தில் நடக்காமல் இதுக்கு கடுமையான சட்டம் ஏற்படுத்தணும். இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காவல்துறையினால் பாதிக்கப்பட்டவங்க வாங்கன்னு கேட்டால் நியாயமாக தர்மமாக அநியாயம் செய்யவங்க இல்லை, தர்மமாக வாழக்கூடியவங்க. நான் காவல்துறையில் பாதிக்கப்பட்டேன்னா இன்றைக்கி இந்த மாவட்டத்தில் பாதி பேர் பாதிக்கப்பட்டிருப்பான். அது சொல்லுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் நீங்கள் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.